இந்த தேர்தல் பிரச்சார தொடக்கத்திலமா ஸ்டாலின் அவர்கள் நான் 5 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு பொய்ய சொன்னாரு, எடுபடல. நீங்க யாரும் நம்பல. ஏன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இந்த மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 21 வாக்குறுதிகள் கொடுத்தார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. நாங்கள் வெற்றி பெற்றால் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு 21 வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுவேன் என்று. அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினார் தெரியுமாமா? எத்தனைமா? 0, 1 கூட நிறைவேற்றல. 21 வாக்குறுதிகள். இங்க நாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாங்க மருத்துவ கல்லூரியை கொண்டு வருவோம், தொழில்பேட்டை கொண்டு வருவோம். 1000 ஏக்கர் இங்க இருக்கு, ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. மூலிகை பண்ணை இந்த மலையில கொண்டு வருவோம். இப்படி 21 வாக்குறுதிகள் கொடுத்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும் அதே போன்று கொடுக்கண்டா, வருண்டா வருண்டா. இன்னொரு 1 மாசம் பொறுத்துக்கோ. நம்ம ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கடந்த தேர்தலில் நமக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு. கெடுத்தது இந்த துரோகம் திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமாக மீண்டும் வரும். இப்ப நான் வாக்குறுதிகளை பத்தி நான் சொல்றேன். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு, அதாவது இந்த திருப்பத்தூர் மாவட்டம் வரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி 30 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இவ்வளோ பெரிய வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து நிர்வாகத்திற்காக பிரித்தது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டமா பிரிச்சு கொடுத்தாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டமா பிரிச்சாரு. தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டமா பிரிச்சாரு. இப்படி பல மாவட்டங்கள் நிர்வாகத்துக்காக பிரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 ஆண்டுல ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்டத்தை கூட பிரிக்கல, ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வரல, ஒரு நீர்ப்பாச திட்டம் கூட நிறைவேறல, ஒரு MBBS சீட்டு கூட அதிகப்படுத்தல, ஒரு மின் திட்டத்தை கூட நிறைவேற்றல. ஸ்டாலின் சொன்னாரு போன தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை 6000 ரூபாய் குறைப்பேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு 60 விழுக்காடு மின்சார கட்டணம் ஏறி இருக்கிறது. 60 விழுக்காடு. இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க.